வானதி வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லோரும் சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து வானதி பாண்டிக்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் வந்து உன்னை பேச சொல்லியிருக்காங்க, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு. ஆமாம், நீங்கள் நாளைக்கே வந்து நல்ல நாளாக, அதனால் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பேசணும். சரிடி, இப்போ கல்யாணம் எதுக்கு நம்மளுக்கு? என் அண்ணனுக்கு உனக்கு கல்யாணம் ஆகலைல்ல, உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் தான், பொண்ணு தான் ரெடியாக இருக்குல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரிடி, கல்யாணம் பண்ணி எங்கே வந்து தங்குவோம்? இங்கே ரூமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, ஏன் இல்லை, அதான் உங்கள் அண்ணி பண்ணதே ஃபேக் கல்யாணம் தானே, அதனால் உங்கள் அண்ணியை ஹாஸ்டல் எங்கே தங்கிக்க சொல்லு, அந்த ரூமில் நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்வளோ சுயநலமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே வந்து வானதி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே வந்து சரி நான் உள்ளே போகிறேன், நீ நாளைக்கு வந்து சரி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு பாண்டியால் தாங்கிக்க முடியல. இவ்வளோ சுயநலம் பிடிச்சவளா இருக்கா, இவன் நினச்சா குடும்பத்தை என்ன வேணாலும் பண்ணுவா, இப்படிப்பட்ட பொண்ணு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து வானதி வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ளவங்க கிட்ட வந்து நாளைக்கு அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே ஏற்பாடு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து எரிடி இன்னும் கூட வரல அப்படி சொல்கிறாங்க. அடுத்த நாள் எல்லாருமே இங்கே கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து இன்னும் பாண்டியே வரல, நம்ம எல்லோரும் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல, ஏன் பாண்டி இன்னும் வராமல் இருக்கான், அவனுக்கு ஃபோன் பண்ணியாடா அப்படின்னு ஃபோன் பண்ணேன், ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், எங்கே இருக்கானே தெரியல, டைம் வேறு ஆகிட்டே இருக்குடா, அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை, ஏன் பாண்டி இப்பெல்லாம் வந்து நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிற சேரன். அண்ணன் அமைதியாக இருங்கண்ணே, கண்டிப்பாக பாண்டி வருவார், பாண்டி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, ஏதாவது ரீசன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம வந்து நிலாவை பார்த்துட்டு வந்து சோழன் வந்து ஏங்க இந்த சாரி உங்களுக்கு அழகாக இருக்குங்க அப்படின்றாங்க. இப்போ ரொம்ப முக்கியமாங்க, இருக்கிற டென்ஷனில் நீங்கள் வேறு அப்படின்னு. நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு கோச்சிக்கிறீங்க, சாரி அழகாக இருக்குன்னு தானே சொன்னேன், சரி இப்போ என்ன தேங்க்ஸ் போதுமா அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு என்னது ரொம்ப தான் பிகப் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. சரி ஏன்டா உன்ன பாண்டி வரல, அதுதானே எனக்கும் தெரில அப்படின்றாங்க. இங்கே வானதியோட குடும்பமே வந்து காத்துட்ருக்காங்க, ஏன் இன்னும் வரல மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அப்படின்னு. வானதி வந்து கண்டிப்பாக வந்து பாண்டி வருவான் அப்படின்றாங்க. அந்த பாண்டி உனக்கு எப்படியும் வந்து வரமாட்டான், எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னை கழட்டி விட்டுட்டான் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறான். வாய் மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க வானதி. உன்னை கால் பண்ணுறாங்க, என்னென்ன இன்னும் பாண்டி வரலையே அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாண்டி இன்னும் வரலையா, நான் ஃபோன் பண்ணி பார்த்தேனே அவர் எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு. நானும் ஃபோன் பண்ணப்பா, பாண்டி வந்தோன்னு நாங்கள் கிளம்பி வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வானதி வச்சிடறாங்க. இங்கே பாண்டி வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு வானதி நடந்துக்கிற விதம், வானதி பேசுறது, அதே மாதிரி அவங்க அண்ணிக்கிட்ட கேவலமாக பேசுறது, இது எல்லாம் யோசனை பண்ணி பார்க்குறாரு. வானதி சுத்தமாக சரியில்லை, நம்ம குடும்பத்தில் வந்தால் நிறைய பிரச்சனைங்க தினம் நடக்கும், வானதிக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போகிறாரு. ஏன்டா பாண்டி இவ்வளோ லேட் ஆகிடுச்சுனே அப்படின்றாங்க. ஒரு கஸ்டமர்னே அப்படின்னோடனே, சரி வாடா சீக்கிரம் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி எல்லாரும் வானதி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வானதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம் நான் வானதி கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு விஷயம்லாம் பேசுங்க அப்படின்னோடனே, ஏன்பா நீ வந்து தினமும் பேசி 2 பேரும் பழகி அதுக்கப்புறம் தான்ப்பா இதெல்லாம் நடக்குது, என்னப்பா திடீர்னு அப்படின்னோடனே, தயவு செய்து பேசுங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன், கொஞ்ச நேரம் நான் வானதிக்கிட்ட பேசணும் அப்படின்னோடனே, சரிப்பா பேசிட்டு வானே. என்ன பாண்டி என்ன திடீர்னு பேசணும் என்கிட்ட அப்படின்ற, முதல்ல எல்லாரும் பேசி சீக்கிரமாக நாள் குறிக்கட்டும் பாண்டி அப்படின்னோடனே, இங்கே பாரு வானதி, உன்னை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னோடனே, என்ன பாண்டி சொல்கிற? ஆமாம் வானதி, நீ பேசுகிறது எதுவுமே சரியில்லை, என் அண்ணியை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிற, அவங்க வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிற. இங்கே பாரு, என் அண்ணி தான் எங்கள் வீட்டுக்கு எல்லாமே. சரி அவங்க தான் ஃபேக் கல்யாணம், வாயை மூடு, ஃபேக் கல்யாணன்ற வார்த்தையை பேசாத, அவங்கக்குள்ளே என்ன கல்யாணம் நடந்துச்சோ அதை பற்றி தெரியாது, அவங்க எங்கள் வீட்டு அண்ணி, எங்கள் வீட்டில் எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது, முதல்ல அவங்க தான், அதுக்கப்புறம் தான் நீ, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. எங்கள் அன்னிக்கு கொடுக்குற மரியாதையில் ஒரு துளி கூட நீ கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை தான் அதிகமாகும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நீ குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுற, எனக்கு இது செட் ஆகாது வானதி, என் குடும்பம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நீயே, புரியுதா உனக்கு? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன், முதல்ல எனக்கு என் அண்ணன், என் தம்பிங்க, எங்கள் அண்ணி எல்லோரும் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் நீ முக்கியம். அது நீ முக்கியம் இல்லை நான் சொல்லலை, நீ முக்கியம்தான், ஆனால் எல்லாரோட எனக்கு முக்கியம் கேட்டால் எனக்கு கிடையாது, எனக்கு என் குடும்பம் முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும், நீ பண்ணுற வேலை எதுவுமே சரியில்லை, என் அண்ணிக்கிட்டே இந்த மாதிரிலாம் நடந்துக்கவே கூடாது, இந்த மாதிரி என் அண்ணியோட லைஃப்பில் நீ தலையிடவே கூடாது, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நீ மரியாதை கொடுக்கணும், அதே மாதிரி என் அண்ணிக்கும் என் அண்ணனுக்கும் சரி எல்லாருக்கும் மரியாதை நீ தரணும், இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கிற மாதிரி இருந்து அவங்கள பற்றி நீ கேவல மாதிரி பேசுறது வந்தால் இந்த கல்யாணமே எனக்கு வேணாம் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க வானதி.